அந்த தேர்ல அம்பாள் வந்து சாந்தமா வருவா, அன்னைக்கு நம்ம என்ன கேட்டாலும் அம்பாள் வாரி கொடுத்துருவா அப்படின்றதுனால தான் அங்க போறாங்க. அதுக்கப்புறம் அம்பாள் அப்படியே அமர்ந்த ரூபமா எடுத்துட்டு போயிட்டு அந்த மண்புற்றுக்கு பின்புறம் அம்பாளை வந்து அமர வச்சாங்க. அது ஏன்னு பாத்தீங்கன்னா அவளுடைய உக்ர பார்வை, அம்பாளுடைய உக்ர பார்வை பட்டுச்சுன்னா எந்த பயிர் வச்சி ஆகட்டும், எந்த ஜீவராசியும் அம்பாளுடைய பார்வையில, அங்காள பரமேஸ்வரியோட பார்வையில வாழ முடியாது. அதனால எதிரில மண் புற்று அம்பாள் வந்து தவம் இருந்த அந்த கன்னி புற்றுக்கு பின்புறமா அம்பாளை வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மலையனூரோட அம்பாள் நேர் பார்வையில எந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னாலும் இருக்காது, பொட்டல் காடா தான் இருக்கும். நேரா வந்து மண்புற்று இருக்குது. ஏன்னா அம்பாள் பாக்குறதே அந்த மண்புற்று இருக்கு. அதுக்கு பின்னால் அம்பாள் வந்து தரிசனமா வந்து கொடுக்குறாங்க, அம்பாள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா மலையனூரை தவிர்த்து நிறைய இடங்கள்ல வந்து அங்காள பரமேஸ்வரி ஆலயங்கள் இருக்குது. அந்த ஆலயங்கள்லயும் பாத்தீங்கன்னா அம்பாளுடைய ஆலயத்துக்கு எதிர்ப்புறம் யாரும் வாழ முடியாது, இருக்க முடியாது. புற்று வச்சிருக்காங்க எல்லா இடங்கள்லயுமே இருக்கு, கோவில்கள். ஒரு சிலதுல அது போல அமைப்பு அமையும், ஒரு சில ஆலயங்களுக்கு, ஒரு சில ஆலயங்களுக்கு அமையாது. ஏன்னா வந்து மலையனூர்ல தான் அம்பாள் வந்து கன்னி புற்றா இருந்தது மலையனூர்ல மட்டும்தான்.